ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். இந்திய அரசியல், தமிழ்நாடு அரசியல், இந்த ரெண்டுக்கும் இடையில பல பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் தமிழக முதலமைச்சராக விஜய் வந்த பிறகு எப்படி அந்த மாற்றங்கள் உருவாகியிருக்கு. அதுக்கப்புறமா தமிழ்நாடு கேரளாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறது மீண்டும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறதா கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் சொல்லியிருக்கிறாங்க. அது சார்ந்த விவாதம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிதாக உதயமாகி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதற்கான அடித்தளங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது அண்ணாமலையாக இருக்கட்டும், நடிகர் தனுஷா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலில் எந்த அளவிற்கு கால் பதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்மோடு பேச இருக்கிறார் பொலிட்டிக்கல் அனலைசர் திரு ராஜ்மோகன் கிருஷ்ணன். அவங்க நம்ம வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் கோபால் சார். ஃபஸ்ட்டு ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய அரங்கத்தில் இன்றைக்கி வந்ததுக்காக. தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சரான பிறகு இதுவரைக்கும் நீங்கள் ஒரு 67க்கு பிறகு இருந்து, காங்கிரஸ் டைனஸ்டி முடிஞ்சு 67க்கு பிறகுலேருந்து 2026 வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் பார்த்துருப்பீங்க, திராவிடன் ஐடியாலஜி கவர்மெண்ட். அதுக்கப்புறம் விஜயும் சேம் திராவிடன் ஐடியாலஜியை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் கொண்டு வராரு. பட் இந்த கவர்மெண்ட்டில் என்ன நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க? ஸ்டேட் வெர்சஸ் சென்ட்ரல் இவங்களுடைய நட்புறவெல்லாம் எப்படி இருக்கு சார்? நீங்கள் விஜய் திராவிடியன் ஐடியாலஜி அப்படின்றது சொன்னாலும் அந்த அனிமோசிட்டி, அதாவது ஒரு 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 டென்ஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியலை. அவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒன்று, இது ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நம்ம சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 2 மாதம் தான் இருக்குது. ஓகே, அவர் ஆனால் அவருடைய அந்த என்ன வியூகங்கள்லாம் பார்க்குறச்ச அவர் ஸ்டேட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். அனாவசியமாக ஒரு ட்ரபிள் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காகவே சென்டரோட மோத மாட்டார் அப்படின்றது தான் அவருடைய அந்த நடவடிக்கைகளில் நமக்கு தெரியறது. ஓகே, பட் அவருடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டாக இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஜாயின்ட் கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க கவர்மெண்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலியில் ஒரு கல்லூரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நடக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக வந்துருச்சு, அதனால் நாங்கள் பங்கெடுக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி தாவேகா கவர்மெண்ட் மூவ் ஆகிறது. இப்போ விஜய் இதை சொல்லலை, பட் அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இதை சொல்கிறாரு. பட் இந்த கவர்மெண்ட்டுடைய ஐடியாலஜியை தானே எடுத்துக்க முடியும். அது உண்மைதான். பட் கூட்டணின்னும் கூட்டணினாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாங்க. அதனால் ஒரு அளவுக்கு அவரால் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் அவர்னால் எதுவும் எதிர்த்து பேசியோ இல்லை அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு குரல் கொடுத்தோ அவரால் பண்ண முடியாது. அதனால் அவர் மௌனமாக இருக்கிறது தான் பெட்டர். அப்படி தான் அவர் சாதிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் மௌனம் சாதிக்கிறது தான் ஒரு சில விஷயங்களில் ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். பிகாஸ் இப்போ இல்லை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னால் அவரோட இன்ஸ்டெபிலிட்டிக்கு காரணமாகிடக்கூடாது கவர்மெண்ட்டு. அவர் அவரோட வேலையில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கார். ஸோ அதனால் இப்போதைக்கு யாரோ ஒரு அமைச்சர் சொன்னாங்க, யாரோ ஒரு கூட்டணியில் இருக்கிறவங்க ஏதோ பேசினாங்கன்றதுனால நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னாக்கா மெஜாரிட்டி அவர் ஒரு வெளியில் போய் ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேலிலேயோ இல்லை ஒரு கூட்டத்திலேயோ பொதுக்கூட்டத்திலேயோ பேசுகிறத தவிர அவர் மௌனம் சாதிக்கிறது தான் ஜாஸ்தி. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். வெளியில் பேச தான் எதையாவது பேச வேண்டியிருக்கும், எதாவது கேட்பாங்க கேள்வி, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணிடுறார். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜின்றது என்னுடைய எவ்வளோ நாள் பாலிடிக்ஸில், அது ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸில் நிறைய பேசாமல் இந்த மாதிரி ஒரு அமைதியாக இருந்து சாதிச்சிட முடியும். சார் நமக்கு எக்ஸாம்பிள்ஸே இருக்குது சார்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்களும் வந்து வெளியில் நிறைய பேச மாட்டாங்க. ரொம்ப தான் மௌனம் சாதிப்பாங்க. அவங்க பண்ணுறத அவங்க என்ன வேலை உண்டோ அதை நல்லா பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து வெளியில் நிறையா பேசினதே கிடையாது. அந்த பாணியை தான் இவர் கடைப்பிடிக்கிறாருன்னு எனக்கு தோன்றுறது. அண்ட் யாருக்கு பேசணுமோ யாருக்கு போய் சேரணுமோ அதை வந்து அவர் கரெக்டாக தான் பண்ணுறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தானத்து மெட்ரோ ரயிலில் ட்ராவல் பண்ணியிருக்காரு, பப்ளிக் கிட்ட பேசியிருக்காரு, பப்ளிக்கும் வந்திருக்காங்க பக்கத்தில். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெட்ரோ இது நம்ம ஸ்டேட் பஸ் டிரான்ஸ்போர்ட் அவர் வந்து ஒரு புது பஸ்ஸு கொண்டு வந்தார். அது கொண்டு வரச்சா அவரே உட்காந்து ஓட்டி பார்க்குறாரு. ஸோ விஷுவல்ஸ் ஆர் மோர் அப்பீலிங் தென் வேர்ட்ஸுன்னு தோணுது எனக்கு. பீப்புள் பார்க்குறாங்க இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு, என்ன மூமெண்ட் கொடுக்குறாரு, எப்படி அதை வந்து கன்வே பண்ணுறாருன்றது அவரோட பாணி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெய்லி வந்து ஒரு 10 வாட்டி பேசணுங்கிறது அது சில பேர் பேசுவாங்க, அதுவும் அது வேற ஒரு பாணியான அரசியல். நான் இது தப்பு அது ரைட்டுன்னு சொல்ல வரல, பட் அவரோடது தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். சரி சார், இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி அமைதியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்துருமா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இவ்வளோ நாள் ஃபைட் பண்ணியே கொடுக்காமல் அமைதியாக இருந்தால் கொடுத்துருவாங்களா? இல்லை சார், அமைதின்னு நம்ம வந்து வெளியில் அமைதியாக இருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ளே அவங்க கேட்கலன்னு சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்லை, சண்டை போட்டால் கிடைக்காது சார். சமாதானமாக போனால் சிலப்போ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் காவிரி நதிநீர் சம்பந்தமான ஒரு விஷயம், மேகதாது டேம், தமிழ்நாடே ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு, ஜஸ்ட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டை என்ஓசி கேட்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 சுச்சுவேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? சார், இது வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரலில் இல்லை. சென்ட்ரலில் நான் சொல்கிறது கர்நாடகத்தில் இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட். இப்போ இவங்க கூட இருக்கிற இங்கே ஒரு கூட்டணி கட்சியும் காங்கிரஸ் தான். ஸோ அதனால் அவருக்கு வந்து இப்போ நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஸோ இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, போத் வித் கர்நாடகா கேரளா ரெண்டுக்கு பேர்ட்டையும் இல்லை ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ கூட ரமேஷ் சென்னித்தலா வந்து பார்த்தார் அவரை, ஓகே டிகேஎஸோட பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவரால் சாதிக்க முடியுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். இல்லை, இப்போது இந்த மேகதாது அணை டேம் விஷயத்தில் நான் கேட்குறேன், என்ஓசி அப்படின்னு நீர்வளத்துறையினுடைய ஜல்ஜீவன் இணை அமைச்சர் சொல்கிறாரு, என்ஓசி அதர் ஸ்டேட்ஸ்கிட்ட கேட்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு 1 டேக்கு அப்புறமா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒரு லெட்டர் போடுறாங்க, அப்படிலாம் இல்லை, கோர்ட் ஆர்டரில் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார் மேகதாது விஷயத்தில்? சார் ஆக்சுவலாக வந்து என்னுடைய வியூ பிரகாரம் வந்து அங்கே அணை கட்டக்கூடாது. அச தமிழனா நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம். அச கர்நாடகானா? இல்லை, அப்படி இல்லை சார். கர்நாடகாவா தமிழ்நான்றதை விட ஒரு கர்நாடிகன் இதை சொல்லுவாங்களா? இல்லை சார், அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்றதை விட ஜெனுவினாக நீங்கள் பாருங்கள். அதாவது இதில் வந்து லாங்குவேஜே கொண்டு வரக்கூடாது, ஸ்டேட் கொண்டு வரக்கூடாது. இது வந்து நேஷனாக கொண்டு வரணும், பீப்புளாக பார்க்கணுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ எல்லா மக்கள் தானே சார், எல்லாருமே வந்து ஃபார்மர்ஸு, விவசாயம் பண்ணுறவங்க, ஓகே, அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனால் பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகும். அதை தான் அப்படி தான் பார்க்கணுமே தவிர நான் வந்து கர்நாடகா நீ வந்து அப்படி பண்ணி தான் இவ்வளோ பிரச்சனைகள் உருவாகிருக்குன்ற நான். இவ்வளோ பிரச்சனைகள் உருவானதே நீங்கள் ஸ்டேட் வைஸ் லாங்குவேஜ் வைஸு அந்த மாதிரிலாம் பிரித்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆந்திரா இருக்குது, ஒரே ஸ்டேட்டாக இருந்தது, அது வரையும் பிரச்சனை இல்லை. இப்போ தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிக்கிறச்சு ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து பீப்புளாக பார்க்காம நம்ம வந்து லிங்குவிஸ்டிக்காக பார்க்கறதுனால அந்த ஒரு ஒரு பிரிவினைவாதம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுது. அதனால தான் இவ்வளோ வருஷத்தை தகராறும் வருது. மக்களும் தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேணும் அப்படின்னு டிகே சிவகுமார் சொல்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே வந்து பாருங்க, எங்களோட சிச்சுவேஷனை பாருங்க. இல்லை உண்மைதான் கால் பண்ணுறாரு. இல்லை உண்மைதான், அது உண்மைதான். அங்கேயும் தண்ணி ஒன்றும் அவ்வளோ, அதாவது ஒரு வருஷம் மழை பெய்யலைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ கேஆர்எஸ் நீங்கள் அதாவது நான் எவ்ரிடே ட்ராக் பண்ணுவேன் கேஆர்எஸ் இது டேமோட பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 91 ஃபீட் தான் இருக்குது அகேன்ஸ்ட் 124 ஃபீட்டு. இந்த வருஷம் மழை பொய்க்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பிகாஸ் ஜூலை ஆயிடுச்சு, கடந்துருச்சு, மழை சரியாக இல்லை எல்லா இடத்துலையும். அந்த மழை பொய்ச்சுது அப்படின்னாக்கா கர்நாடகத்துக்கே தண்ணி கஷ்டம்தான், பாசனத்துக்கே கஷ்டமாயிடும். கொடுக்கலாம், ஆனால் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மழை பெய்த காரணத்தில் சண்டையே வராது.
ஏன்னா ஓவர்ஃப்ளோ இருக்கும். வாட்டர் க்ளீனாக சேலம் வரலும் வந்துடும், உங்களுக்கு மேட்டூர் வரலும் வந்துடும், ஃபுல்லாகிடும். எப்போ பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்கா மழை பொய்த்தா தான் வருது. ஸோ இதுக்கு தான் வந்து நான் எப்போவுமே நிறைய விஷயங்களில் நான் சொல்கிறது என்னென்னா, நதிநீர் இணைப்பு திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ நாளாக இதை பண்ணலை? எவ்வளோ பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்தே மாதரத்துக்கு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இது தானே ரொம்ப முக்கியம். நாட்டுக்கு வந்து நதிநீர் இணைப்புன்றது எவ்வளோ முக்கியம். அது வாஜ்பாய் காலத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடியிலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அது வரலையும் யாரும் பண்ணலை. அது பண்ணாத பர்மனெண்ட் சொல்யூஷன் வேணும் சார். இதெல்லாம் வந்து இப்படி வந்து ஒவ்வொரு வருஷமும் சண்டை போட்டு இருக்கிறதுனால ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறதில்ல. நமக்கு தீர்வு வேணும் அப்படின்னாக்கா இதை பர்மனெண்ட்டாக எல்லாருமே உட்காந்து திங்க் பண்ணணுன்றது தான் என்னோட. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பிஜேபி கவர்மெண்ட், இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். பிகாஸ் எது வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியமோ அதில் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த கவனத்தை செலுத்தினா இந்த பிரச்சனைகள் வராது. மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணணும்னா நதிநீர் இணைப்பு திட்டம் பக்காவாக வேணும் சார். பிஜேபியினுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக அண்ணாமலை இருக்கும்போது என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரு காவிரி விவகாரம் தொடர்பாக, காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக? சார் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி ஆஸ் அ ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக நீங்கள் பிஜேபியில் இருக்கிறச்ச யூ காண்ட், நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சைடு பண்ண முடியாது. தமிழ்நாட்டை தான் சைடு பண்ணி பேச முடியும். அதனால் அவர் வந்து மேகதாதுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசினார். ஸோ தமிழ்நாட்டுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை தான் அவர் கொடுத்தார். அதை தான் எல்லாரும் பண்ணுவாங்கங்கிறேன் நான். சார் நீங்கள் வந்து பிஜேபியில் இருக்கிறதுனாலேயே தமிழ்நாட்டோட தலைவராக இருக்கும்போது தமிழ்நாட்டை வந்து நீங்கள் ஃபேவர் பண்ணலன்னா யார் உங்களை சப்போர்ட் பண்ணுவா சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த விஷயத்தில் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ண முடியும். ஸோ அவர் பிஜேபியில் இருந்ததுனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் சார். ஒரு 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 காமன் நலன் பார்க்கல. நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னும் போது சார் ரொம்ப பேலன்சிங் ஆக்ட் பண்ணணும் சார். அதில் பேலன்சிங் ஆக்ட் பண்ணாமல் உங்களால் பண்ணவே முடியாது. நாளைக்கு நானும் நீங்களோ போய் உட்கார்ந்தாலும் அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு ஜெனுவனாக போங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேங்க் மேனேஜராக நீங்கள் போய் உட்காடுறீங்க. ஓகே, ஒருத்தர் வராரு லோனுக்கு, உங்களுக்கு ஜெனுவனாக ஃபீலிங் அந்த பர்சனுக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு பல ப்ராசஸ் இருக்குது, பல சிச்சுவேஷன் இருக்குது. அதில் ஹெச்ஓவில் பர்மிஷன் வாங்கணும், இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தானே. ஸோ ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு அவ்வளோதான் சார் பவர். ஆனால் இப்போது டைரெக்டாக மத்திய அமைச்சர் சொன்னக்கூடிய பதில்கள், அதுக்கப்புறம் ஜிதேந்திர சிங் சொன்ன பதில், இதிலெல்லாம் பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. மத்திய பாஜக தான் இந்த மாதிரியான கிளாஷுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை ட்விட்டரில் போட்டுட்ருக்காரு சார். அதாவது ஸோ இது ஒரு 1990களிலேருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆமாம், காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும், காவிரி நீர் ஒழுங்காற்று ஆணையம் அமைக்கணும், நதிநீர் பங்கீட்டுக்குழு அமைக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில ஒரு தீர்வு அமைச்சு ஒழுங்காற்று குழுவெல்லாம் அமைச்சு அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறத எப்படி பார்க்குறது? அது ஒரு எல்லா ப்ராசஸையும் பண்ணி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அது நிலையில் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கர்நாடகா தண்ணி கொடுக்கல. இதில் நீங்கள் கர்நாடகா கொஸ்டின் பண்ணணுமா, இல்லை இதுக்கு காரணம் மத்திய பாஜக தான் அப்படின்னு அவங்க மேலே ப்ளேமை போடணுமா? இல்லை சார், இப்போ வந்து ஒரு 2 இடத்துல வந்து 2 கவர்மெண்ட் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் நதிநீர் ஆணையம் யார் அமைக்கிறது? இல்லை, உங்களுக்கு ஆணையம் அமைச்சிட்டாங்க சார். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு எல்லாமே வச்சுட்டாங்க. அதுதான் பிரித்து கொடுக்கணும். இதுக்கும் பிஎம்க்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை, பிஎம்ஐவே எடுக்க வேணாம் இதில். நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இப்போ வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஹீ கேன் கால் ஃபார் அ மீட்டிங். 2 சிஎம்மையும் கூப்பிடலாமே. கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து 2 பேருக்கும் பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எது பெட்டரோ, இப்போ இந்த வருஷம் மழை இல்லை, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலாமே. இனிஷியேட்டிவ் எடுத்தால் தானே சார். இப்போ நான் வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க நான், அதாவது 2 பேருக்கும் நான் வேண்டியவன். இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னும் போது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன்று தானே சார். தமிழ்நாட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், கர்நாடகாவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான்.
அப்போ நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாமே, அதில் தப்பு இல்லையே. சார் தொடர்ந்து ஜல்ஜீவன் துறை இதுக்கப்புறம் நீர்வளத்துறையாக மத்திய அமைச்சரில் இருக்கும்போது அடிக்கடி இந்த பிரச்சனை வருது. நாங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு சார்பாக சொல்லிடுறோம், மத்திய அரசு இந்த ஸ்டேட்டுக்கு சார்பாக சொல்லிடுது அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது தான் மத்திய அரசு இதில் தலையிடவே இல்லை. உங்கள் 2 ஸ்டேட்டுமே நீங்கள் என்ன பண்ணிங்க முடிங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆஃபீஸ் ஒர்க் போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இது என்னென்னா 2 ஸ்டேட்லேயுமே மினிஸ்டர்ஸ் வரும்போது பிரச்சனை வருது. ஒருத்தர் இந்த ஸ்டேட்டுக்கு பயாஸ்டாக சொல்கிறாங்க, ஒருத்தர் இந்த ஸ்டேட்டுக்கு பயாஸ்டாக சொல்கிறாங்க. அப்படி சார் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் நீங்களே உங்கள் பிரச்சனையை பார்த்துக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் கான்ஃப்ளிக்ட் வரும்போது நீதிமன்றத்தை நாட வேண்டும். இப்பவும் பாஜக தான் இதில் ஒரு கேம் பண்ணுதுங்கிறது மாதிரியான ஒரு நரேஷனை யார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு லாங்குவேஜ் லிங்குஸ்டிக்காக யார் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுல. ஸோ இங்கே பிரிக்கிறது லீடர்ஸ் பிரிக்கிறாங்களா அல்லது கவர்மெண்ட் பிரிக்குதா? இல்லை சார், முதல்ல பிரிச்சுட்டாங்க சார். இப்போ வந்து இது இன்றைக்கி நடந்தது, நேற்று நடந்தது இல்லையே, இது எவ்வளோ காலம் முன்னாடி. நான் இப்போதைக்கு அண்ணாமலையுடைய அந்த ட்விட்டர் போஸ்ட்டை நான் எப்படி ரிவீல் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய ட்விட்டர் போஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக மத்திய அமைச்சருடைய பதில், அது ராஜ் கபூருடைய பதிலாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் 2021 திரு ஜிதேந்திர சிங் சொன்ன பதிலாக இருக்கட்டும், ரெண்டையும் அவர் கம்பேர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவருடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கும்னு எனக்கு தோணுதுனாக்கா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் என்ன சொல்கிறது, ஒரு பார்ட்டி இன் திஸ் நதிநீர்னும் போது இது வந்து இட்ஸ் நாட் எனிபடிஸ் ப்ராப்பர்ட்டி இல்லையா. நதிநீர்ன்றது நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி. இப்போ காவிரின்றது வந்து கர்நாடகத்திலேருந்து உதயமானாலும் அது எல்லாருக்கும் சமம் அப்படின்றது தானே நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது அதனோட அத்தாரிட்டி யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அந்த நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடப்பட்டு 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுன்றது தப்பில்லையே சார். எஸ் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டில் இன்னொரு மாதிரியும், பிஜேபியிலேருந்து வந்து வி த லீடர்ஸ் அப்படிங்கும்போது இன்னொன்றும், காமனாக ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இதை எப்படி சார் புரிஞ்சுக்குவாங்க? புரிஞ்சுப்பாங்க சார். ஏன்னா நானே காமன் ஆடியன்ஸ். பிஜேபி மாநில தலைவராக இருக்கும்போது பேசுகிறாரு, அதே இதில் இருக்கும்போது இன்னொரு விதமாக ரூலையே அவர் கிராஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது. இல்லை சார், காமனாக ஆஸ் அ காமன் மேன் தான் நானே பேசுகிறேங்க. ஆஸ் அ காமன் மேன் எனக்கு தெரியுது அவர் வந்து அவருடைய தர்ம சங்கடம் ஒரு இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும், எப்படி பேசணும். பிகாஸ் நான் வந்து எனக்கு தோணுனதை நான் பேச முடியாது சார். நான் கேட்கணும். நான் என்ன பேசணுமோ அது வந்து இட் ஹேஸ் டு பி வெரிஃபைட், சர்டிஃபைட். அதுக்கப்புறம் தானே நான் வந்து பேச முடியும். என்னுடைய ஓன் தாட்ஸை பேச முடியாது. இன்றைக்கி அவர் பேசலாம். இன்றைக்கி அவர் தான் பி ஆல் அண்ட் எண்ட் ஆல். அவர் தான் வந்து ஆரம்பம் முடிவு எல்லாமே அந்த அவருடைய ட்ரஸ்ட்டுக்கோ பார்ட்டிக்கோ. ஸோ அங்கே அப்படி பண்ண முடியாது. அன்னைக்கு பிஜேபிக்காக ஒரு பொலிட்டிக்கல் கருத்தை வச்சார் பிஜேபி. இன்னைக்கு வைக்கக்கூடிய கருத்து பொலிட்டிக்கல் கருத்தா இல்லை அண்ணாமலைங்கிற தனிநபருடைய கருத்தா, இல்லை வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பினுடைய கருத்தா? சார் வி த லீடர்ஸ்ன்றது ட்ரஸ்ட் தானே சார். இட் இஸ் நாட் பொலிட்டிக்கல் சம்வாட். இப்போ ஏதோ ஒரு கருத்தை அவர் வைக்கணும்ல, இது அண்ணாமலையுடைய நிரந்தர கருத்தான்னு கேட்குறேன். கண்டிப்பாக நிரந்தர கருத்து தான். கண்டிப்பாக நிரந்தர கருத்தாக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் அவருடைய உண்மையான கருத்தாக இருந்திருக்கும். சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் வேவ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? டூ ஏர்லி டு சே. பிகாஸ் இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆயிருக்கு அவர் ஆரம்பிச்சு, ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு. இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு அவரே ஒரு யாட் ஸ்டிக்லாம் சொல்லியிருக்காரு எல்லார்ட்டையும். இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் பாசிபிளா சார்? கண்டிப்பாக பாசிபிள் சார். ஏன் பாசிபிள் இல்லை? நீங்கள் 1 வருஷம் முன்னாடி வந்து விஜய் வருவார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சரி, இப்போ அண்ணாமலை வி த லீடர்ஸுடைய மெம்பர்ஸ் எவ்வளவு? 20 lakhs கிராஸ் ஆயிடுச்சா? ஆக போகுது. ஈவன் தோ இதெல்லாம் 2 daysல நடந்த விஷயம். எது? அதாவது 15 லட்சம் 2 நாள்ல கிராஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ஓகே சார். அதுக்கு பிறகு இந்த 20 lakhs நெருங்கிறது லாங் பேக்கே வந்துடுச்சு. 50 lakhs வந்தால் தான் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி கொண்டு வருவேன்னு இது வரைக்கும் ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்ச லீடர்ஸ் சொல்லியிருக்காங்களா? ஈவன் தோ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது சொன்னாரா, நான் எனக்கு ஒரு 1 கோடி பேர் வந்தால் தான் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு 1 கோடி பேர் சேர்ந்தாங்க. சார் விஜயும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா விஜய் பொலிட்டிக்ஸில் வந்ததே 20 வருஷம் முன்னாடி. ஹி வாஸ் மேட் ஆஸ் அ பொலிட்டிஷியன். அவருடைய அதாவது விஜயகாந்த் கிட்ட அவரை அப்ரெண்டிஸாக போட்ட நாளில் இருந்து அவங்க அப்பா வந்து ஹி ஹேட் அ விஷன். ஸோ என்கிட்ட விஜய் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவருக்கு பொலிட்டிக்ஸ் வரணும் அப்படின்றது. அண்ணாமலை அப்படி வந்த ஆள் கிடையாது. ஸோ இவரை கம்பேரே பண்ணக்கூடாது. ஒன்று
நம்பர் 2, there is no hurry. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வேக்கம் இருக்கா இங்கே இம்மீடியட்டாக? பிகாஸ் இவங்க எல்லாரும் இப்போ தான் இவர் வந்திருக்காரு. இருக்கிற 2 பார்ட்டி ஆல்ரெடி டிராவிடியன் பார்ட்டிஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நானும் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்தேன்னு ஆரம்பித்து பிரயோஜனம் கிடையாது. அவர் ஆன் தி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி காட்டணுன்றார். ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் பொலிட்டிக்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அவர். என்ன தத்துவம் சார்? எல்லாத்துலேயுமே தத்துவம் சார், எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ். ஒரு ஐடியாலஜி இருக்கு, அதிமுக ஒரு ஐடியாலஜி, பிஜேபி ஒரு ஐடியாலஜி சார், நாம் தமிழர் சீமான் ஒரு ஐடியாலஜி. எல்லாத்துக்குமே ஒரு கோர் வேணும்ல சார். ஐடியாலஜி விஜய் நாங்கள் லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஆன்டி கரப்ஷன் இதுக்கெல்லாம் அவர் முன்னெடுக்கிறாரு. அண்ணாமலைகிட்ட இது காலியாக இருக்கக்கூடியது, வேக்கமாக இருக்கக்கூடிய ஐடியாலஜி என்ன? அதானே எடுக்க முடியும். இல்லை சார், வேக்கமாக இருக்கணுங்கிறது இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸ். நான் வந்து ஸ்ட்ரீட்டில் இறங்கி வேலை பார்த்து மக்களுக்கு ஒரு சேஞ்ச் கொடுப்பேன்றது தான் அவரோட ஐடியாலஜி. இவங்க எல்லாமே பேசுறது தான் ஐடியாலஜி. நீங்கள் பார்த்தீங்க சார், டிராவிடியன் ஐடியாலஜி என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்களேன். டிராவிடியன் ஐடியாலஜினா என்ன? வாட் இஸ் தர் ஐடியாலஜி? சேஞ்ச் டைம் பை டைம். இல்லை சார், மெயினாக லாங்குவேஜ், காஸ்ட், இதுதான் ஐடியாலஜி. இது என்ன ஐடியாலஜி? மக்களுக்கு இதனால் என்ன பெனிஃபிட் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு கொண்டு வரீங்க. சோஷியல் ஜஸ்டிஸ், அப்லிப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவங்க உள்ள வச்சுருந்தாங்களே சார். அதெல்லாம் வந்து சார் அதெல்லாம் சொன்னாங்களே தவிர அதெல்லாம் முன்னாடி பண்ணினவங்க வேற ஆள். சோஷியல் ஜஸ்டிஸ்னு பண்ணது வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடியே பெரியார் கையில் எடுத்து பண்ணி அதெல்லாம் ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. ரிசர்வேஷன் இருக்குது கண்ட்ரியில், ரிசர்வேஷன் இஸ் கண்டினியூயிங். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதனால் புதுசு கிடையாது. மக்களுக்கு என்ன நன்மை அதை தான் நான் கேட்குறேன். மக்களுக்கு நன்மை ஆன் த கிரவுண்ட். இப்போ கரப்ஷன் இல்லைன்றது மக்களுக்கு நன்மை, அது நம்மளுக்கு ஆன் த கிரவுண்ட் தெரியுது நம்மளுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து விஜய் சொன்னார் கரப்ஷன் இல்லைன்னா ஹீ இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங், அது தெரியுது. அந்த மாதிரி நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வரோமோ அதை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி, அது மாத்திரம் இல்லை, ஐ ஃபீல் நீங்கள் சீக்கிரமே ஜட்ஜ் பண்ணி இதை கேட்குறீங்கன்றது தான் என்னுடைய. ஒரு 6 மாதத்தில் நீங்கள் இதே கேள்வியை கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பதில் ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அவங்களுடைய நீங்கள் அவங்களோட ப்ராசஸ், அவங்கள தி வே ஆஃப் தேவ் ஆக்டிவேட்டட், என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் 6 மந்த்ஸ் பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதில் உங்களுக்கே கிடச்சிடும். அவங்க என்ன, அவங்களோட என்ன ப்ராசஸ், என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஆன் த கிரவுண்ட் என்ன பண்ணுறாங்க. ஸோ அப்போ எதையுமே யோசிக்காமல் ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாரா? இல்லை, யோசிச்சு தான் பண்ணுறாரு. ஒரு திட்டமிடல் இல்லாம, நீங்க திட்டமிடலுக்கு இன்னொரு 6 மாசம் டைமா? இல்ல, திட்டமிடலுக்கு அர்ஜென்ட் இல்லைன்னு நினைக்கிறாரு சார். நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அர்ஜென்ட் இல்லாம இருக்கலாம் சார். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அர்ஜென்ட் இல்ல அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சு என்ன சார்? இப்போ கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அவர் கட்சி ஆரம்பிக்கிற நோக்கம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுவரையும் யாரும் கொண்டு வராத, யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வந்தா பண்ணா போதுமா விஜய் மாதிரி? இல்லை, சொல்கிறேன் கேளுங்க. அந்த 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 ஆக்டிவிட்டி வந்து அதை ஆன் தி கிரவுண்ட் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த ஆக்டிவிட்டி ப்ரூவ் பண்ணுறது, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், அதுக்கான அவங்கள தயார்படுத்தணும், கட்சி ஆரம்பிக்கணும், தயார்படுத்தணும், அப்போ தான் கிரவுண்டில் ரியாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி அவர் வந்து ப்ரெஸ்ஸில் இதுதான் நான் பண்ணுறேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, சைலண்ட்டாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒன்று அமைக்காமல் நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன்னு எப்படி சார் அதை பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கல என்ன பயம்னு நான் கேட்குறேன். இல்லை, பயம் இல்லை. ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தில்ல சார்? பயம், ட்ரஸ்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லையே. எஸ், 2019க்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க இல்லையா? அந்த ட்ரஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஆக்டிவேட் பண்ணீங்கல்ல, இப்போ ஆக்டிவேட் பண்ணீங்க. ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறச்ச பிறகு நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் சார்? ஒரு நியூ வே ஆஃப் பொலிட்டிக்ஸ் ஒருத்தர் கொண்டு வரணும்னும் போது நம்ம சப்போர்ட் பண்ணமே தவிர ஏன் ஆரம்பிக்கலன்னு கேள்வி கேட்கக்கூடாது சார். இப்போ என்ன அர்ஜென்ட்டுன்னு கேட்குறேன் நான். ஆரம்பிக்கட்டுமே, 6 மாதம் பொறுத்து ஆரம்பித்தா சரி இல்லையா? இல்லை 1 வருஷம் பொறுத்து ஆரம்பித்தா சரி கிடையாது. இப்போது விஜய் வந்து ஆரம்பித்தார் இல்லையா பார்ட்டி, அவர் வந்து என்ன சொன்னாங்க முதல்ல, நீ ஏன் வந்து நேஷ்னல் எலெக்ஷன் நீ ஏன் கண்டெஸ்ட் பண்ணலன்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார், எனக்கு அந்த எலெக்ஷன் கிடையாது, 26ல் நான் பண்ணுவேன் அப்படின்னார். ஸோ அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க சார், எல்லாருமே டைம் எடுத்துன்னு தான் பண்ணாங்க. அதை சொன்னார்ல, அந்த மாதிரி எதையுமே இவர் சொல்லலையே. நான் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவேன், இந்த அசம்பிளி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவேன், எதையுமே சொல்லலை. இல்லை, கண்டிப்பாக 2031 எலெக்ஷன் நம்மளோடது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டார். ஓகே, இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் 2031 சார்.
31 மீன்ஸ் பார்லிமெண்ட் இல்லை 29 அசம்பிளி, 31 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஸோ கன்ஃபார்ம்டாக வருவார். ஆனால் என்னைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுன்றது ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு எனக்கு ஃபீலிங். ஓகே. ஸோ அப்போ மத்திய அரசுக்கான பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, பண்ண மாட்டார்னு என்னுடைய அபிப்பிராயம். ஓகே. ஸ்டேட் தான் அவருடைய இது. சரி, இப்போது தனுஷ்லாம் புதுசு ஆரம்பிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சார் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, அவங்க விஜய் வேவும் தனுஷ் வேவும் சரியாக இருக்குமா? இருக்கா சார். ஏன்? என்னுடைய அபிப்பிராயம் வந்து சார் விஜய் வேறு தனுஷ் வேறு சார். விஜய் வந்து வாஸ் அ சூப்பர் ஸ்டார் ஃப்ரம் டே ஒன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 15 இயர்ஸாக சூப்பர் ஸ்டார். கண்டினியூஸாக வந்து அவருடைய சக்ஸஸோ அவரோட மெசேஜிங்கோ அவரோட ஃபேன் ஃபாலோயிங்கோ அது யாருக்குமே இருந்தது கிடையாது. தனுஷ்க்கு ஒரு ஸ்மால் அதில் ஒரு சப்செட்டாக கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. ஓகே, அவருக்கும் மாஸ் ஃபாலோயிங் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் விஜயே கம்பேர் பண்ண முடியாது. ஆமாம். ஆனால் திடீர்ந்தால தனுஷ் இப்போது இறங்குறாரு அப்படின்னா ஏதோ அவருக்கும் ஒரு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆசையோடு தான் இந்த ஸ்பீச் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், இருக்குது சார், எல்லாருக்குமே இருக்குது சார். ஏன் தனுஷை விட்டுறீங்க, மற்றவங்கெல்லாம் இல்லையான்னு? எல்லாரும் நடுவில் விஷால் இல்லைங்களா, இல்லை நடுவில் சூர்யா பேசுறது இல்லையா? எல்லாரும் தான் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் சார். விஜய் சிஎம் ஆனப்புறம் மற்றவங்க யாரும் பேசல அதிகமாக, தனுஷ் தான் கொஞ்சம் போல்டாக இறங்கியிருக்காரு. அது இப்போது அது என்ன மோட்டிவ்னு தெரியல, பட் இறங்கியிருக்காரு. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதெல்லாம் எப்படி போகிறது என்ன போகிறது அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது தாவேக்கா கவர்மெண்ட் வந்த பிறகு ரொம்ப கிரிட்டிக்ஸை தைரியமாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க சார். அவங்க சைலண்ட்டாக வேலை பார்க்குறாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம் சார். வெளியில் பேசுகிறது இல்லைன்றதுனால நமக்கு வந்து பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டில் யார் விஜய்க்கு காம்படிட்டராக நெக்ஸ்ட் இருப்பாங்க? மேபி 29 எலெக்ஷன் ஆர் 31 எலெக்ஷன். கண்டிப்பாக அண்ணாமலை தான் இருப்பார், அதில் டவுட்டே கிடையாது எனக்கு. நம்ம பார்க்க தான் போகிறோம், நம்ம பேச தான் போகிறோம் இதை பற்றி. அண்ணாமலை இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட்டி ஆர் டைரக்ட் காம்படிட்டர்? டைரக்ட் காம்படிட்டர், த ஒன்லி காம்படிட்டர். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே சார் அவங்களாம் இருப்பாங்க. பட் சார் இப்போது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. 38 crores ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் டு பி ஜென்சிஸ் ஓட்டிங் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் 2029. அதுக்கப்புறம் மில்லேனியல்ஸ் ஒரு 25 crores சொல்கிறாங்க. அது இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, இட் இஸ் ஃபார் தமிழ்நாடு ஆல்சோ. ஸோ நியூ ஏஜ் பீப்புள் தான் ஓட்டு போட போகிறாங்க. ஓட்டு போடும்போது ஓல்டு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து தேர் இஸ் நோ வே, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. டிஎம்கே கனெக்ட் பண்ண முடியாது சார். நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இல்லையா சார்? பிஜேபி கூட யார் சார்? யூ நீட் நியூ பீப்புள், யூ நீட் யங்ஸ்டர்ஸ் சார். யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்தால் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் குரூப் ஆக முடியாதுன்னு சொல்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். ஐடியாலஜி செட்டிங் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது சார், டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். பட் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு 70-80 இயர்ஸாக டிரெவிடியன் ஐடியாலஜியில் இருக்குது சார். அதை வந்து பிரேக் பண்ணி ஒரு ஹிந்துத்துவ ஐடியாலஜி கொண்டு வரதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட், பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் ரொம்ப டிஃபிகல்ட். அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. இப்போ அண்ணாமலை எப்படி திராவிடன் ஐடியாலஜி அண்ட் இந்துத்துவ ஐடியாலஜி ரெண்டையும் கம்பைன் பண்ணி எதாவது பண்ண போகிறாரா? அப்படி இல்லை சார். அண்ணாமலைன்றது வந்து கவர்னன்ஸ் விஷயமாக தான் சார் பேசுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து டிரெவிடியன் ஐடியாலஜியா ஹிந்துத்துவ ஐடியாலஜி அதெல்லாம் தேவையே இல்லையே சார். எதுக்கு பேசணும்? அவர் தான் க்ளீனாக இன்றைக்கி சொன்னார் இல்லையா, ரிலிஜன்ன்றது உன்னோட வீட்டு வரலும், நீ திருநூறு வைக்கலாம், நீ கும்பிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். வெளியில் அந்த ரிலிஜனை பற்றி பேசிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் சொன்னார். அதுக்குள்ளே இவங்க என்ன சொன்னாங்க, அங்கே போய் அப்துல் கலாம் அந்த இதில் போனப்போ அவர் வந்து தலையில் இது போட்டிருக்காரு, கர்ச்சீஃப் போட்டு கட்டியிருக்காருன்னு. அது ஒரு ரெஸ்பெக்ட். அதுக்கும் ரிலிஜன் பேசாமல் இருக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் என்ன சொன்னார், வீட்டில் ப்ராக்டிஸ் யுவர் ரிலிஜன் அட் ஹோம். அப்போ 2026 வரைக்கும் அண்ணாமலை பேசிய வீடியோஸு அதெல்லாத்தையும் நம்ம கடந்துடணும். அந்த வீடியோஸ் எதையும் நீ பார்க்கக்கூடாது. 2026 வரைக்கும் மதம் சார்ந்து, மொழி சார்ந்து, தமிழ்நாடு சார்ந்து, பாரதம் சார்ந்து அண்ணாமலை பேசின வீடியோஸ் எதையுமே 2026 வரைக்கும் பேசின நம்ம விட்டுறணும். இல்லை விடணும்னு சொல்ல மாட்டேன் நான். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படி தான் பேச முடியும். நான் இதை தான் முன்னாடியும் சொன்னேன். ஒரு நேஷ்னல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும் பொழுது உங்களுடைய தனி மனித
தத்துவங்களையோ இல்லை தனி மனித உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வியூஸையோ கொண்டு வர முடியாது. நீட்டை கூட அகைன்ஸ்ட் பண்ணுறாரு சார். நீட் அகேன்ஸ்ட் பண்ணலையே. சரி, என்ன சொன்னார்? நீட் அகேன்ஸ்ட் பண்ணல. அவர் என்ன சொன்னார்னா, இவ்வளோ நாளும் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கக்கூடாது, 3 வாட்டி பேப்பர் லீக் ஆகிடுச்சு, நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும் பெட்டரான்னு சொன்னார். அதுக்கு நீட்டுக்கும் அகேன்ஸ்ட், நீட் வேணான்னு சொல்லலையே அவர். சரி, இப்போது தமிழ்நாடு அப்படிங்கிற நீட் வேண்டான்னு சொல்லுது. ஆமாம். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த அண்ணாமலை நீட் வேணுங்கிறாங்க சார். அதாவது நீட் வேண்டான்னு சொல்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, நான் என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீட் வேண்டாங்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட் வேண்டாங்குது. இல்லை, மக்கள் நீட் வேணான்னு சொல்லல சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வேண்டாங்குது. ஆமாம். அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீட் வேண்டாங்கிறதுல ரொம்ப ஸ்டெடியாக இருக்காங்க. பட் அண்ணாமலை நீட் வேணுங்கிறாரு. அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நீட் வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாரு, அவ்வளோதான், சிம்பிள். நீட் எக்ஸாம்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஆமாம். கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் கசியாமல் இருக்கணும், லீக்கேஜ் இருக்கக்கூடாது, லீக்கேஜ் இருக்கக்கூடாது, அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இதில் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடியாலஜி அப்படியே வச்சிருக்கிறாரு, ரைட்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடியாலஜிங்கிறது எல்லாருக்கும் நீட் காமனாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடியாலஜிங்கிறத விட நீட் யார் கொண்டு வந்தா முதல்ல சொல்லுங்கள்? பிஜேபியாக கொண்டு வந்தாங்க? இல்லை, இட் வாஸ் கம் வென் காங்கிரஸ் வாஸ் தேர். அதான் பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க தயாநிதி மாறன், காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லாத்தையும் நீங்கள் எதிர்ப்பீங்க, ஆனால் நீட்டை காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு, அதை ஏன் எதிர்க்க மாட்டீங்க? இல்லை, அதுவும் தப்பு அவர் சொல்கிறதும். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸோட என்ன சொல்கிறது எல்லா ஸ்கீம்ஸையும் நீங்கள் வந்து பிஜேபி நேம் போட்டு நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்றதையும் சொல்கிறாங்க காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் கொண்டு வரதெல்லாம் எதிர்ப்பீங்கன்னு ஒரு பக்கம் யார் சொல்கிறாங்களோ, இன்னொரு பக்கம் காங்கிரஸே என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது அப்போது, அதையே நீங்கள் வந்து உங்கள் பேர் போட்டு நீங்கள் சொல்லிக்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிர்க்கிறாங்கன்ற வாதம் இங்கே எடுபடலை. எல்லாமே பொலிட்டிக்ஸ் தான் சார் ப்ளே பண்ணுறாங்க. யார் சார் மக்களுக்காக பேசுகிறாங்க சொல்லுங்கள்? எல்லாருமே ஒரு ஸ்டாண்டு ஒரு பக்கம் எடுக்கிறாங்க. மக்களுக்காக பேசணுன்றது தானே முக்கியம் இல்லையா? சரி சார், இதில் ஏன் பிஜேபி கவர்மெண்ட்டு இறங்கலை டைரெக்டாக? எதில்? மேகதாது விவகாரத்தில். இல்லை சார், அதை இறங்கலைங்கிறது அதாவது சமரசம் பண்ணலன்றீங்க இல்லையா? அது வாஸ்தவம் தான், அது பண்ணி. கர்நாடகாவில் வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்தி தேர்தல் வரப்போகுது. ஸோ அதை மனசில் வச்சு தான் பிஜேபி இல்லை, தேர்தல்னும் 2.5 வருஷம் இருக்குது சார். 2.5 வருஷம் இருக்குது இன்னும் தேர்தலுக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2029 தான். ஸோ அதனால் அர்ஜென்ட் கிடையாது இப்போதைக்கு தேர்தலை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு. அது எதனால் வரலன்னு என்னால் சொல்ல முடியல. பட் வரணும், வந்திருக்கணும். இதனால் கர்நாடகாக்குள்ளே இப்போது விஜய் வர போகிறார் இல்லையா, வரல இன்னும் முடிவாகலை. பட் இந்த சமரச கூட்டம், இந்த சுமூக கூட்டம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சார், இது வந்து ஒரு தீர்வு வரமாட்டேங்குது சார். இவங்க போவாங்க, பேசுவாங்க, அவங்க திருப்பி வருவாங்க. இப்போ ஒரு 3 மாதம் எல்லாரும் அப்படியே கத்திட்டு அடங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் கொஞ்சம் நல்ல மழை வந்ததுனாக்கா தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதில்ல. தெர் இஸ் அ பர்மனெண்ட் சொல்யூஷன் வேணும் சார் இதுக்கு. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் அந்த சொல்யூஷன். ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணுமே தவிர ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் வேணான்னா கூப்பிட்டு அதுக்கு 2 பேரும் உட்காந்து மக்கள் தான் முக்கியம், லாங்குவேஜ் இல்லை, என்னுடைய ஸ்டேட் இல்லை அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே வரணும். ஓகே, அப்படி வந்ததுன்னா தீர்வு வரும் கண்டிப்பாக. சென்ட்ரலில் நீங்கள் எல்லா பாலிடிக்ஸை உற்று கவனிக்கிறதுனால காக்ரோச் ஜனதா பார்ட்டிலாம் வந்து இப்போது நீட் வேண்டான்னு அவங்க சொல்லலை, நீட்டில் இந்த மாதிரி லீக்கேஜஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எலெக்ஷனில் பிஜேபிக்கு காம்படிட்டராக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தான் இருக்கும். காங்கிரஸ் தான் இருக்கும். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய எந்த ரிசம்பிளன்ஸும் அதில் வராதா? வரலாம், வந்தாலும் பார்ட்டியாக வருமானு கேட்குறேன். இல்லை, பார்ட்டியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வந்தது, அந்த மாதிரி வந்து இந்த பார்ட்டியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் பட் ஓட் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு தான் சான்ஸே தவிர இண்டிபெண்ட்டாக வரதுக்குன்றது சான்ஸ் ரொம்ப கம்மி. அவங்க கூட ஏதாவது அலைன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு சொல்ல முடியாது சார், ரொம்ப ஏர்லி. ஓகே, ரொம்ப ஏர்லி. இட் மே பி. ஓகே சார், உண்மையாகவே தமிழ்நாடு
அது இப்போ முக்கியமாக பேசு பொருள் அந்த நிறைய விஷயம் கொடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேர்களே, திரு ராஜ்மோகன் கிருஷ்ணன் அவர்களோடு நம்ம தமிழ்நாடு மற்றும் தேசிய அரசியல் கட்சிகளுடைய பார்வை எப்படி இருக்க போகுது வரக்கூடிய தேர்தலில், மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மேகதாது விவகாரம் சம்பந்தமாக நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.